ஒரு வெண்கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. ஒரு வெண்கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. பொருதும் படையும் போருமின்றி, பொருதும் படையும் போருமின்றி, இறைவன் அன்பின் நிறைவாலே மக்கள் மனம் ஆழ்வேந்தன் வாழியவே. ஒரு வெண்கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. ஒரு வெண்கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. மன்னிப்பது மனித குணங்களில் மகத்தான ஒன்று. நமக்கு பிறர் செய்த பாவங்களை மன்னிப்பது நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்கு சமம். சுயநலத்தோடு வாழ்ந்து மறைந்து போகின்ற வாழ்க்கை அர்த்தமற்றது. தனி மனிதன் தொடங்கி சமூகம் வரை ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழும் வாழ்க்கையால் தான் இந்த உலகம் அமைதி காணும். நாம் செய்த தவறுகளை இறைவன் மன்னிப்பது போல பிறர் நமக்கு செய்த பாவங்களை நாம் மன்னிப்பது மிகவும் உன்னதமானது. மன்னிப்பை உணர்ந்து கொள்ளாத சமூகம் உயர்வு கொள்ளாது. மன்னிப்பது மனித குணம், மறப்பது தெய்வ குணம். வணக்கம் சார். அடடே, ஹெட்லர் சம்சாரமா? வாங்கம்மா வாங்க. சார், நான் 2 மாசமா நடையா நடந்துகிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரரோட பிஎஃப். வாங்க, வெளியே போய் பேசலாம் வாங்க. நானே நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. வாங்க. உங்க வீட்டுக்காரரு? ஆமா சார், என் வீட்டுக்காரோட பிஎஃப், கிராஜுவேட்டி இதெல்லாம் இப்ப வரும் அப்ப வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எப்ப சார் வரும்? என்னம்மா பண்றது, என் நிலைமை அப்படி இருக்க. கடவுள் சத்தியமா சொல்றேம்மா, எங்க ஆபீசரை கவனிச்சாதான் எல்லாமே நடக்கும். 1 2 5000 ரூபாய் கேக்குறீங்க. இந்த நிலைமையில நான்... தெரியுமா, தெரியும். கடவுள் சத்தியமா சொல்றேம்மா, என்னால முடிஞ்சா பணத்துக்கு நானே ஏற்பாடு பண்ணிடுவேனே. என்ன பண்றது, உங்க நிலைமையை பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. ஹெட்லர் சார் ரொம்ப தங்கமான மனுஷன். அவருக்கு திடீர்னு இப்படி ஒரு மரணம் ஏற்பட்டிருக்க வேண்டாம். நீங்களும் இப்படி என்னத்த சொல்றது? 20 வருஷமா இங்கேயே மாடா உழைச்ச மனுஷனுக்கு இங்க கிடைக்கிற மரியாதை எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாத்தீங்களா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கடவுள் சத்தியமா சொல்றேம்மா, அந்த ஆபீசர் கேம்புக்கு போயிருக்காரு. வரட்டும், வந்த உடனே நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வாரத்தை கேட்டுறேன். ஐயோ, அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க சார். எனக்காக நீங்க அவரை பகைச்சுக்க வேண்டாம். ஹெட்லர் சாருக்காக என்ன வேணாலும் செய்யலாம். கடவுள் சத்தியமா சொல்றேம்மா, பழசையெல்லாம் மறக்கவே இல்லைன்னா. எனக்கு இங்க வேலை கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தவரே அவருதான். அந்த நன்றி கடனுக்காகவாவது இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யலான்னு பார்த்தா இந்த ஆபீசர்... ஏன் சார், நானே அவரை நேர்ல போய் பார்க்கட்டுமா? அவரை நீங்களாம் ஒன்றும் பார்க்க வேண்டாமா. அவர் உங்களால பார்க்க மாட்டாரு. அவர் வாங்குறது கொடுக்கறது எல்லாமே என் மூலமா தான். இல்ல, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாமா? கடவுள் சத்தியமா சொல்றேம்மா, காசு இல்லாம அந்த ஆபீசர் கிட்ட ஒரு காரியமும் நடக்காது. அப்படியா? நீங்க வேணா போய் பார்க்கணும்னு நினைச்சா போய் பாருங்க. எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அவர்தான் ஏன்டா என்கிட்ட டைரக்டா அமிச்சேன்னு என்னை கண்டபடி திட்டுவாரு. பரவாயில்ல, உங்களுக்காக திட்டு வாங்குறத பத்தி நான் கவலைப்படல. ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்க வேண்டாம். ஆனா எனக்கு தான் என்ன பண்றதுனே கடங்காரங்க வேற எல்லாம் நெருக்கிறதா சொன்னீங்கல்ல? ஆமா சார், அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரே நேரத்துல எல்லாரும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடனோட கடனா 5000 ரூபாய் வாங்கிடுங்க.
வர வேண்டியது வந்தா அந்த கடனை எல்லாம் திருப்பி அடைச்சிடுங்க. இப்ப இருக்கிற நிலைமையில அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? நகனட்டு ஏதாவது இருந்தா அதை வச்சு பணம் புரட்டிடலாம். ஆனா இப்ப என்கிட்ட தான் எதுவுமே இல்லையே. ஏன் சார், பணத்தை சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டு அதுல இருந்து வாங்கிக்க கூடாதா? நல்ல ஐடியா தான். பணம் உங்க கைக்கு வந்த பிறகு நீங்க அந்த பணத்தை திருப்பி தருவீங்கிறது என்ன நிச்சயம்? எங்க ஆபீசரு ரொம்ப முன்னெச்சரிக்கையான ஆளு. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருப்பாரு. யோசிச்சு பார்த்தா இது பெரிய விஷயமே இல்ல. வர போறது 1.5 லட்சம், 1.5 lakhs. என்னம்மா, என்ன விஷயம்? வணக்கம் சார். நீங்க? நான் இறந்து போன ஹிட்லரோட மனைவி. ஓ, பார்த்துருக்கேன். என்ன விஷயம்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் சுந்தரம். இவங்க? தெரியும் சார். இவங்க வந்து உங்களை தொந்தரவு பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். என்ன சொல்றீங்க சுந்தரம்? ஏம்மா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன தெரியாதா? போங்கம்மா, நீங்க வாங்க சார். என்ன மிஸ்டர் சுந்தரம், எதுக்காக அந்த அம்மாவை அப்படி விரட்டினீங்க? அது வந்து என்ன சொல்லுங்க. அந்த அம்மா சும்மா கண்ணா பின்னான்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க சார். கண்ணா பின்னான்னு திட்டுறாங்களா? எதுக்காக? அது என்னமோ தெரியலங்க சார். நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாரையும் திட்டிட்டு இருக்காங்க. குறிப்பா உங்களை ரொம்ப திட்டுறாங்க சார். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா சார். அவங்க வீட்டுக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் நாம சரியா கொடுக்கலையா சார்? சரியா கொடுக்கலன்னு சொல்றாங்களா, இல்ல நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்றாங்களா? அப்படிதான் சார் சொல்றாங்க. உண்மையாவா? கடவுள் சத்தியமா சொல்றேன் சார். போய் கூட்டு வாயா அந்த பொம்பளைய. அதை அப்பவே அனுப்பிட்டேன் சார். நீங்க எதுக்கு சார் அதுகிட்ட பேசிக்கிட்டு? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். அது கண்ணா பின்னான்னு பேசு சார். உங்க தகுதிக்கு அதுகிட்ட எல்லாம் பேசவே கூடாது சார். வணக்கம் சார். ஆ ஆ. நீங்க வர சொன்னதா ஆபீஸ் பியூன் வந்து சொன்னா. ஆமா, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? சார், நான் பணத்துக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணேன். 2000 ரூபாய் தான். இதை வாங்கிக்கிட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க சார். என்னம்மா சொல்றீங்க? சார், எனக்கு சேர வேண்டிய தொகை என் கைக்கு வந்த உடனே நீங்கள் கேட்ட தொகையை கண்டிப்பாக கொடுத்துட்றேன் சார். என்னை நீங்கள் நம்பலாம் சார். நான் பணம் கேட்டேனா? யார் சொன்னது? சுந்தர சார் தான் சொன்னாரு. சுந்தரம் நான் பணம் கேட்டேன்னு சொன்னாரா? ஆமா சார். கடவுள் சத்தியமா எங்க ஆபீசர் பணம் கேட்கிறாருன்னு சொன்னார் சார். காசு கொடுத்தாதான் எங்க ஆபீஸ் கிட்ட காரியம் நடக்கும்னு சொன்னார் சார். நீங்க ஏன் என்ன வந்து பார்க்கல? நான் பார்க்கணும் தான் நினைச்சேன். ஆனா அவர் தான் நீங்க நேரடியா பார்க்க மாட்டீங்க, அவர் மூலமா தான் காசு வாங்குவீங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் அவரை பார்த்து என்னோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவரும் அப்பப்போ எனக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிட்டு இருந்தாரு. சார், என் வீட்டுக்கார் போனதுக்கு அப்புறம் குடும்பத்தை தாழ முடியாத கஷ்டம், கடன் தொல்லை, 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சார், நீங்க கூட உதவி பண்ணலனா நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன் சார்? இந்த 2000 ரூபாயை புரட்டுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு அந்த கடவுளுக்கு தான் சார் தெரியும். இருக்கிற பாத்திரம் பண்டத்தை எல்லாம் வித்து. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, பொறுமையா இருங்க. சுந்தரம், உடனே இங்க வரீங்களா? உட்காருங்கம்மா. இருக்கட்டும் சார். ப்ளீஸ் பரவாயில்ல, உட்காருங்க. பரவாயில்ல சார். ஆமா, இவங்க பிஎஃப் கிராஜுவேட் எல்லாம் என்னாச்சு? அது வந்து
ஏம்மா உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் அப்பயே சொல்லிட்டல, அப்புறம் ஏன் சாருக்கு வந்து அனாவசியமா தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கீங்க? போங்கம்மா போங்க. நிறுத்தியா? இவங்க கிராஜுவேட்டி பிஎஃப் எல்லாம் சாங்ஷன் ஆகி போன மாசமே ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து வந்துருச்சே, எங்கேயா அது? அதெல்லாம் பீரோல பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன் சார். உனக்கு 5000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தா தானா எல்லாம் வெளியே வந்துருமா? இத பாருங்கம்மா, உங்க சம்பந்தப்பட்ட பிஎஃப் கிராஜுவேட்டி இதெல்லாம் சாங்ஷன் ஆகி வந்தாச்சு, ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து பணமும் வந்தாச்சு. ஆனா இவர் லஞ்சம் வாங்கணுங்கிறதுக்காக என் மேல பழிய போட்டு என் பேரையே கெடுத்திருக்காரு. அதை நீங்களும் நம்பிட்டீங்க. கடவுள் மேல சத்தியம் பண்ணும்போது எப்படி சார் நம்பாம இருக்கிறது? உங்களை பத்தியும் தான் அவர் சொன்னாரு. நீங்க கண்ணா பின்னான்னு பேசுறீங்கன்னு கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொன்னாரு. அப்படியா? ஏயா நீ எல்லாம் மனுஷனா? அந்த அம்மா தான் கஷ்டத்தை சொல்லி அழும்போது எனக்கே பாவமா இருக்குது. நீ பண்றதையும் பண்ணிட்டு ஆறுதல் வேற சொல்றியா? ஏயா கடமைன்னு நினைச்சு நீ அதை கொடுக்கலனாலும் உன் கூட வேலை பார்த்த சக ஊழியனாச்சேன்னு இறக்கம் கூட இல்லாம போச்சு. உன்னை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி ஹெட் ஆபீஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. என்னால அவருக்கு வேலை போச்சுன்னு இருக்க வேண்டாம். அவரை மன்னிச்சு விட்டுருங்க. என்னம்மா நீங்க இந்த ஆளால எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. பண கஷ்டம் வேற. இருக்கட்டுங்க, இவரை வேலையை விட்டு நிறுத்துறதுனால அதெல்லாம் சரியாயிடுமா? வேலை இல்லாம போனா இவர் பெண்ஜாதி புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரு? தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க. பாத்தியாயா, உன்னால பாதிக்கப்பட்டவங்க நியாயமா உன்னை டிஸ்மிஸ் பண்றேன்னு சொன்னதுக்கு சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா வருத்தப்படுறாங்க, இறக்கப்படுறாங்க. என்னையா தலையை குனிஞ்சிட்ட? சார் என்னை மன்னிச்சிடுங்க. கடவுள் சத்தியமா. நிறுத்தியா? ஏயா நீ பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கடவுள் பேர்ல சத்தியமா பண்ற? நீ பண்ற பாவத்துல கடவுளுக்கும் பங்கு தெரியா? இதையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. உனக்கு சரியான தண்டனை கொடுக்காம விட மாட்டாரு. ஐயோ இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா சார். நியாயமா உங்களுக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஏதோ இந்த அம்மா புண்ணியம் கட்டிட்டாங்க, நீங்க தப்பிச்சிட்டீங்க. அம்மா உங்களை போலவே நானும் இந்த ஒரு தடவை இவரை மன்னிச்சிடறேன். மிஸ்டர் சுந்தரம், இவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை உடனே இவங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. ரொம்ப நன்றிங்க. அப்ப நான் வரேன். வாங்க. இறைவனை காண நாம் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்பது ஒழுக்க நெறி. இறைவனை ஆலயத்தில் மட்டுமல்ல, அன்றாடம் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இதனை காணலாம். ஆனால் இதனை கண்டு கொள்ள நாம் தவறிவிடுகின்றோம். கடவுளை கண்டு கொண்ட ஒரு மனித மனத்தின் தேடல் இங்கே பாடலாக. கண்டு கொண்டே எந்தன் இயேசுவை கண்டு கொண்டே நான் கண்டு கொண்டே. கடவுளின் நெறியினில் நடைபயில்வேன், கடவுளின் நெறியினில்
நடைபயில்வேன் நான் நடைபயில்வேன் கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் உலக வாழ்வில் உயர்வு தாழ்வு ஒழிந்திடச் செய்தார் குடும்ப பாசம் நெஞ்சில் பொங்கி குவலயம் வழிந்தான் உலக வாழ்வில் உயர்வு தாழ்வு பொழிந்திடச் செய்தார் குடும்ப பாசம் நெஞ்சில் பொங்கி குவலயம் வழிந்தான் தெய்வ தரிசனம் ஏற்றிடுவாய் தூய வாழ்வினை போற்றிடுவாய் தெய்வ தரிசனம் ஏற்றிடுவாய் தூய வாழ்வினை போற்றிடுவாய் வாழ்வில் சாதனை ஆற்றிடுவாய் நீ ஆற்றிடுவாய் கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் வளமடைந்தோர் பிறரும் மகிழ பகிர்ந்திடச் செய்தால் வாழ்வில் யாவும் வெறுமை என்போர் நம்பிக்கை கொண்டால் வளமடைந்தோர் பிறரும் மகிழ பகிர்ந்திடச் செய்தால் வாழ்வில் யாவும் வெறுமை என்போர் நம்பிக்கை கொண்டால் தெய்வ தரிசனம் ஏற்றிடுவார் தூய வாழ்வினை போற்றிடுவார் தெய்வ தரிசனம் ஏற்றிடுவாய் தூய வாழ்வினை போற்றிடுவாய் வாழ்வில் சாதனை ஆற்றிடுவாய் நீ ஆற்றிடுவாய் கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் எந்தன் வாழ்வில் இயேசு தெய்வத்தை கண்டு கொண்டேன் எந்தன் வாழ்வில் இயேசு தெய்வத்தை காலமெல்லாம் மகிழ்ந்திருப்பேன் காலமெல்லாம் மகிழ்ந்திருப்பேன் கடவுளின் நெறியினில் நடைபயில்வேன் கடவுளின் நெறியினில் நடைபயில்வேன் நான் நடைபயில்வேன் கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் தவக்காலம் இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டே நமது வாழ்வின் தியாக உணர்வுகளையும் அசைப்போடுகின்ற காலம். இயேசுவின் சிலுவை பாடுகளில் இன்று நாம் பார்க்க போவது இயேசு தன் அன்னையை சந்திக்கும் நிகழ்வு. மனதை உருக்கிவிடும் தாயன்பை வெல்ல இத்தரணியில் எதுவும் இல்லை. ஒரு மனிதனுக்கு துன்பத்தில் கிடைக்கும் ஆறுதலை விட மேலானது ஒன்றுமில்லை. வாருங்கள், இயேசுவின் நன்மையோடு நாமும் அவரை சந்திப்போம் அவரது பாதையில். சிலுவையின் பழுவாலே விழுந்தார் தரையினிலே துணை
தொடர்ந்தார் பயணத்தையே. தாங்க முடியாத சிலுவையை தாங்கி தள்ளாடிச் சென்ற இயேசு பாடுகளின் பாதையில் முதன் முறையாக கீழே விழுகிறார். தனது வாழ்வு முழுவதும் பிறரை வாழ வைக்க தன்னை இழந்தவர். கானாவூர் திருமணத்தில் மணவீட்டாரின் மானம் போக வேண்டிய நேரத்தில் தாங்கி பிடித்தவர். தொழுநோயாளிகள் ஊரில் எல்லைப்புறங்களில் வாழ்ந்தபோது அவர்களை தன் பட்டு கரங்களால் தொட்டு குணமாக்கி அவர்களில் மனித மாண்பை தாங்கி பிடித்தவர். உடவர்களை குணமாக்கி சமாரியர்களின் வாழ்வை சரியாக்கி இறையாட்சியின் விழுமியங்களை விழாது தாங்கியவர். சுயநலச் சுமையால் கூனி குறுகியவர்கள் 4 பேர் மத்தியில் நானும் ஒரு மனிதன் என்ற எண்ணத்தில் தலை நிமிர்ந்து நிற்பதற்காய் பாவிகள் பலரை மனிதநேயத்தோடு மன்னித்து தாங்கிய இயேசு நம் பாவங்களின் பாரத்தால் தான் தரையில் விழுகின்றார். லட்சிய பயணத்தில் வீழ்ச்சி என்பது எழுச்சிக்கான தொடக்கம்தானே. முள்ளில் விழுந்த இலையாய் முழுதும் கிழிந்த மகனை கல்லில் எடுத்து சிலையாய் நின்று கண்ணீர் வடித்தாள். சிறுபான்மையினரான நம்மீது எத்தனையோ சுமைகள் சுமத்தப்பட்டாலும் தடுமாறும் நமக்கு தாயின் ஊக்கம் பலர் வழியாக கிடைக்கத்தான் செய்கிறது. எத்தனையோ தனிநபர்கள், நிறுவனங்கள், துறவியர் அனைவரும் நற்செய்தி கொடுக்கும் உற்சாகத்தில் பணியை தொடர்வது உண்மைதானே. சவால்களை விடுதலையுணர்வோடு நாம் இணைந்து செயல்பட நாம் தான் முன்வர வேண்டும். தொடர் போராட்டம் தளராது வளர நமது பண்பாடும் மதிப்பீடும் நம்மை தூண்ட வேண்டாமா? எத்தனையோ மரியாள்கள் நம்மிடையே உற்சாகமூட்டுகிறார்கள். நாம் அப்படி உற்சாகப்படுத்தும் தாயின் தன்மை பெறுவது எப்போது? தனது சிலுவையின் பயணத்தின் போது ஓடோடி வந்து தனது மகனை சந்திக்க வந்த அன்னை மரியாள் நமது துன்பங்கள், துயரங்கள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் நம் அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற நமது சிலுவை பாதையின் போது நமக்கும் வந்து நம்மோடு தங்கியிருந்து நம்மை ஆதரிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இந்த வார வானவில் நிகழ்ச்சியை பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்களது கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம், 150 லஸ் கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம், உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ.